ஒரு தேர்தலை கூட சந்திக்காமல் பலன் பெற நினைப்பது பெரும் ஊழல் எனவும், புதிதாக கட்சி தொடங்கி 2வது மாநாடு நடத்திய தாவேகா 1.5 வயது குழந்தை எனவும் எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக கடிந்துரைத்துள்ளார். குடும்ப கட்சியான திமுகவின் வாரிசு அரசியலையும் அவர் சாடியுள்ளார். சில பேர் புதிய அரசியல் கட்சி தொடங்கிவிட்டு 2வது மாநாடு தான் நடத்தி இருக்கிறாங்க. அதுக்கு வயசு 1.5 வயசு குழந்தை. என்ன ஒரு முறை கூட எம்எல்ஏ ஆகல, ஒரு முறை கூட எம்எல்ஏ ஆகல, ஒரு முறை கூட சட்டமன்ற தேர்தலை சந்திக்கல. அப்படி இருக்கிறவர்களெல்லாம் ஆசைப்படலாம், தவறல்ல. இந்திய நாடு ஜனநாயக நாடு, அனைவருக்கும் உரிமை உண்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உழைக்காமல் பலன் பெறுகின்றார்கள், அதுதான் பெரும் ஊழல். திரு ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் குடும்பம் தான் முக்கியம். நாட்டு மக்களை பற்றி கவலைப்பட மாட்டார். குடும்பத்தில் இருக்கிறவருக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். அதற்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு குடும்பத்தில் பாருங்க, திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் இன்பநிதி வரைக்கும் வந்துட்டாங்க. யாரு? திரு கருணாநிதியுடைய பேரனுடைய பையன். அவரும் வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று இன்றைக்கு இருக்கிற ஒரு அமைச்சர் சொல்றார். அப்படிப்பட்ட குடும்ப ஆட்சி தொடர வேண்டுமா? வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா? மன்னர் ஆட்சி முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல்.